பெண்ணே ஒரு செல்வம் தான். அதாவது அவங்களே ஒரு தற்சார்பு நிலையில தான் இருப்பாங்க. முல்லை நில மேய்ச்சல் மக்கள், அதாவது இந்த காட்டுல ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள பொறுத்தவரைய இந்த திருமணமாகி போகும்போது கொஞ்சம் ஆடு மாடு இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து அனுப்புவாங்க. இதுவே நம்ம நெய்தல் நில மக்களை பார்த்தோம்னா, அதாவது இந்த கடல் சார்ந்து இருக்கிறாங்க இல்லையா, மீன் பிடிக்கிற வேலை இந்த மாதிரி தொழிலாம் செய்யறாங்க இல்லையா, அவங்கள பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய திருமண முறைகள்ல இந்த கொடுக்கல் வாங்கல்லாம் எப்படி இருக்கும்னா பெரும்பாலும் தொழில் சார்ந்துதான் இருக்கும். அதாவது ஒன்னா கடலுக்கு போறது இந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த மாதிரியான மக்கள் கிட்ட பெண்ணே ஒரு செல்வம் தான். அதாவது அவங்களே ஒரு தற்சார்பு நிலையில தான் இருப்பாங்க. அதாவது ஆண்கள்லாம் வந்து கடலுக்கு போயிட்டு மீன் எடுத்துட்டு வருவாங்க. பெண்கள் வந்து அந்த கரையிலிருந்து மீனை எடுத்துட்டு போய் சந்தையிலையும் தெருக்கள்லையும் விற்கிறத நம்ம இன்றளவும் பார்க்க முடியும். மீனை கொண்டு போய் கொடுத்து அதை அரிஞ்சு கொடுத்து, அதாவது வெட்டி கொடுக்குற அந்த வேலை வரைக்கும் பார்த்து பொருளீட்டி அவங்களே ஒரு தற்சார்பு நிலையில தான் இருப்பாங்க. இந்த விஷயத்த நம்ம முல்லை நில பெண்கள்கிட்டையும் பார்க்க முடியும். அதாவது இந்த பால் தயிர் மோர் இந்த மாதிரியான விஷயங்கள் விற்று அவங்களுமே பொருளீட்ட தான் செய்வாங்க. இப்படி தமிழ் சமூகத்தை பொறுத்தவரை இந்த வரதட்சணை முறைங்கிறது பணக்காரர்களிடம் ஒரு மாதிரியும் பெரும்பாலான, அதாவது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள்கிட்ட ஒரு மாதிரியும் தான் இருந்தது.